Example 3.8. Add 3x minus 4y plus z and 2x minus z plus 3y. அப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு டேமையும் போட்டு இடைவெளியில் ப்ளஸ் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள்னால் ஒரு சைட் கொண்டு வரணும். ஒய் வேரியபிள், செட் வேரியபிள். 3x ப்ளஸ் 2x மைனஸ் 4y. ஒய் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ப்ளஸ் 3y இருக்குது. அப்போ மைனஸ் 4y ப்ளஸ் 3y. செட் டேம்னா ப்ளஸ் செட்டு மைனஸ் செட்டு. எக்ஸ் வேரியபிள் 3 ப்ளஸ் 2ன்னு இருக்குது. 3 2வே ஆட் பண்ணால் 5. இதில் மைனஸ் 4y ப்ளஸ் 3ன்னு இருக்குது. மைனஸ் 4 ப்ளஸ் 3யா? இதில் ஆப்போசிட் சைனாக சப் பண்ணணும். 4லேருந்து 3யை சப் பண்ணால் 1. கிரேட்டர் நம்பர் எதுன்னு பார்க்கணும். எது இதில் பெரிய நம்பரு? 4 தான். அந்த பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன செய்யணும் அதை போடணும் ஆன்சரில். 4க்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ். அப்போ மைனஸ் 1y. மைனஸ் 1yயை ஒய்யின் மைனஸ் ஒய்ன்னு போடலாம். நெக்ஸ்ட்டு 0. செட்லேருந்து செட்டை சப் பண்ணால் 0 தானே. அந்த செட் வேரியபிள் பக்கத்தில் 0ன்னு போடலாம். அப்போ 0 செட்டுனா ஒன்றுமே இல்லை. அதனால நெக்ஸ்ட் டைமில் எழுத வேண்டாம். இப்போ செட்டுன்னா வெறும் செட்டுன்னா 1 செட்டுன்னு அர்த்தம். ஆனால் 0 செட்டுன்னா 0 தான். 0 செட் ஈக்குவல் டு 0 தான். அப்பவும் திரும்ப ப்ளஸ் செட்டுன்னு போடக்கூடாது. வெறும் செட்டுன்னா 1 செட்டு. இப்போ 0 செட்டுன்னா அதனுடைய வேல்யூ 0 தான். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ ஆன்சர் என்னது? 5x மைனஸ் ஒய். செட் டேர்ம் இல்லை. நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் 2x மைனஸ் 5y ஃப்ரம் 4x ப்ளஸ் 3y. அதாவது சப்ராக்ட்னா அதாவது இந்த டேர்மில் இருந்து இதை சப் பண்ணணுமா. அப்போ ஃபஸ்ட்டு 4x ப்ளஸ் 3y எழுதணும். எழுதியாச்சா? சப்ராக்ட்ங்கிறதுனால மைனஸு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் எழுதணும். 2x மைனஸ் 5y எழுதியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 4x ப்ளஸ் 3y அப்படி எழுதியாச்சா? இந்த மைனஸ் இந்த ரெண்டு டேர்முக்குமே காமனாக இருக்குது. அப்போ ப்ளஸ் 2x என்னவா மாறும்? மைனஸ் 2xஆக மாறும். மைனஸ் 5y ப்ளஸ் 5yஆக மாறிடும். ஏன்னா இதில் மைனஸ் ரெண்டு டேர்முக்குமே காமனு. இப்போ இது போட்டதுக்கப்புறம் 4x இங்கே எக்ஸ் டேர்ம் என்னது? மைனஸ் 2x. எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு சைட் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஒய் டேர்ம்லாம் இன்னொரு சைட் கொண்டு வராங்க. 3y ப்ளஸ் 5y. 4 மைனஸ் 2. எக்ஸ் டேர்ம் என்னது? 4 மைனஸ் 2. இதை ஸ்ட்ரெயிட்டாக இந்த டேர்ம் எழுதாமலேயே 4x மைனஸ் 2xனால் 4லேருந்து 2வை சப் பண்ணி 2xன்னு போடலாம். 3y ப்ளஸ் 5y இப்படி காமனாக எடுக்காமலே இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்முக்கு கொண்டு வரலாம். 4லேருந்து 2வை சப் பண்ணால் 2x, 3யையும் 5ஐயும் ஆட் பண்ணால் 8. அப்போ 8y. 2x ப்ளஸ் 8yன்னு போடலாம்.